நீ என்ன பண்ணுறான்னா பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்து ஆட்டுக்குட்டிக்கெலாம் ஊற்றுறோம். அதுதான் இந்த விளாகு. காலங்கத்தான் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு புழு தாக முடிகிற பட்டையை கிளப்புது. கோழி வயசு வந்து காலங்காத்தால் எழுப்பி விட்டுறாங்க. லொக்கு 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 லொக்குன்னு கட்டி விட்டு. செம்ம பண்ணி மக்களை பாருங்களேன். ஊட்டி கொடைக்கானலே தோற்று போயிடும் போட்டுருக்கு. வெளியே வர முடியல. குளிர்ல பாருங்க. பனி அப்படியே ட்ரெஸ்ஸில் ஆகுது. வீடியோவில் தெரியுதான்னு தெரில. வெளியே வந்தாலே ஐஸ் மாதிரி இருக்கு மக்களே. சரி மக்களே, ஆட்டுக்குட்டிக்கு பூச்சி மருந்து ஊற்றும் போது நானும் விலாக கண்டிப்பாக பண்ணுறேன். டாட்டா. ஆனால் தூரத்தில் வரதால தெரியவே இல்லை. அந்த மரம்லாம் தெரியுது, கண்ணில் பார்க்க தெரிய மாட்டேது. கேமராவில் கூட தெரியும் கொஞ்சம். வெல்கம் பேக் மக்களே. இந்த மருந்தை தான் ஆட்டுக்கு ஊற்றி விட போகிறோம். டிவார்மிங். இது ஆல்போவெட். இதில் அல்பூமர்னு ஒன்று இருக்கும். இது என்னமோ புதுசாக ஒரு கம்பெனி. நான் யூஸ் பண்ணதில்லை, எப்படி இருக்குன்னு தெரில. நான் அல்பூமர் நல்லா கேட்கும், நல்லா பவராகவும் இருக்கும். அதை நம்ம லைட்டாக சாப்பிட்டாலே மண்டையை போட்டுருவோம். எதுக்குன்னா இந்த ஆட்டுக்கு டிவார்மிங் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க, டக்கு டக்குன்னு அதுக்கு உடம்பு ஏறிடும். இந்த குடலில் புழு இருந்துச்சுன்னா உடம்பே ஏறாது. ஆடு எந்திரிக்காது ரொம்ப நாள். அதனால் அது அப்படியே இருக்கும். அதனால் இதை 2 மாதத்துக்கு ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்படி பண்ணாலே உங்கள் ஆட்டுக்கு இந்த மாதிரி வயிற்றால் போகிறது ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலே சரியாயிடும். பேஷண்ட் 4 பேர் நிற்கிறாங்க. நாலு பேர்த்துக்கும் தான் ஊற்ற போகிறோம். அதுங்களுக்கு தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஊற்றி விட்டுறலாம் கையோட. இது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, 3 கிலோவுக்கு 1 ml ஊற்றணும். 3 கிலோவுக்கு 1 ml. இதுலேயே எழுதியிருக்கும். இது 30 ml பாட்டிலு. இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 40 ரூபாய் என்னமோ தான். லைட்டாக நக்கி பார்த்திங்கன்னா மண்டையை போட்டுருவீங்க. இதிலே போட்டிருக்கு பாருங்கள் எதுக்கெல்லாம் ஊற்றணும்னு. தெரியுதான்னு தெரில, இருங்க ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஷீப்பு, கோட்டு, ஹார்ஸு, கேமலு, பிக்கு, டாகு, கேட்டு, டீரு, கேட்டில், பஃபலோவாம். இவங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாமா? சரி மக்களே, கோழிக்கு யூஸ் பண்ணலாம் போல். புழுவில் கலந்து 20 to 30 ml புழுவில் கலந்து அப்படியே போட்டுறணும் போல். கோழிக்கு ஃபீட் பண்ணுறதில்ல அதிகமாக கலந்துடக்கூடாது. கலந்து அது சாப்பிடாதுங்கிறது சேராது, செத்துரும். கை கால் வராமல் போயிடும் ஒரு சிலதுக்கெலாம். கரெக்டாக ஊற்றலைன்னா ஆடாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் செத்துரும். ஒரு அளவு தான், லிமிட்டு தான். கிலோவுக்கு 1 ml, 3 கிலோவுக்கு 1 ml. அதனால் கரெக்டாக சிரஞ்சில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாம் போயிடும். ஸோ அதனால் நான் தலைவன் புதுசாக வாய் என்ன நக்கல் அடிக்கிறியா? கரெக்டாக யூஸ் பண்ணுங்க மக்களே. சரி மக்களே, நான் ஊற்றும் போது உங்களுக்கு காட்டுறேன். மெடிசன் இவ்வளோ தான் இருக்குது. 30 ml அந்த பூச்சி மருந்து. இது ஒரு 5 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பேஸ்ட் நம்பர் 1 பிடிக்கிறேன். ஒயிட் கலரில் இருக்குது மக்களே. உள்ள இந்த பெயிண்ட் கலரில்
2 ml எடுத்துருக்கேன் மக்களே. காலையில் எப்பவும் வெறும் வயிற்றுல தான் மக்களுக்கு பூச்சி மருந்து ஊற்றணும், அப்படின்னா தான் கேட்கும். இவர் பேச நம்பர் 1 வாய்ப்பு பேச நம்பர் 1 ஊற்றியாச்சு. இது பேஷன் நம்பர் 2க்கு. இவர் தான் பேஷன் நம்பர் 2. ஹாய் சொல்லிடு. அவர் பிரதர், இவர் தம்பி. ஊற்றிடுவோம் மக்களே 2க்கு. டேஸ்ட்டு பிடிச்சிருக்கும் போல், சாப்பாடாக பிடிச்சிடுச்சு. போ தட்டிக்கிட்டி விட்றாத போ. இவர் நம்பர் 3. இவர் எல்லாத்தையும் விட 1 கிலோ கம்மியாக தான் இருப்பார். அதனால் இவர் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிடுவோம். 1.5 ml. ஏய் வாயே திறக்க மாட்டானே. இவரும் குடிச்சிட்டாரு மக்களே. பேசன் நம்பர் 3 முடிஞ்சது. கடைசியில் நர்ஸ் மாதிரி ஊற்றிட்டாரு. இவர் நம்பர் 3. இவர் ஒருத்தருக்கு மட்டும் தாடி இருக்கும். சும்மா சும்மா வரக்கூடாது அப்படா, ஏன்னா பிரசாதமாக குடிக்கிறேன். இவர் ஊற்றிடுவோமா நம்பர் 4. நாலு பேர்த்துக்கு ஊற்றியாச்சு மக்களே. ஊற்றின வேகத்தில் 4 பேர் கிளம்பிட்டானுங்க. நல்லா தான் நடக்கிறானுங்க. ஊற்றி வராது. 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு மக்கள். அவ்வளோ கிளம்பிட்டானுங்க. கரெக்டாக தான் ஊற்றிருக்கோம். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி தெரிஞ்சுக்கணும். இவர் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறாரு. ஊற்றிக்கிட்டு கொஞ்ச நேரத்துலேயே எல்லாம் மேயர் கொண்டாங்க 4 பேரும். சரி மக்களே, இந்த மாதிரி தான் எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் ஊற்றணும். மந்த்லி ட்வைஸ் ஊற்றினா, ட்வைஸுங்கிற மாதிரி 2 மந்த்துக்கு அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் ஊற்றணும். அப்படின்னா தான் ஆட்டுக்குட்டி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உடம்பு பிடிக்காது, ஒரு மாதிரி நைனே இருக்கும். அதனால் 2 மாதத்துக்கு ஒருக்கா ஊற்றிடுங்க. இது ஊற்றினாலே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சரியா மக்களே? வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் போடுற வீடியோ கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். சரி மக்களே, டாட்டா, பாய் பாய்.